விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி. இந்த காணொலியை பொறுத்தவரையில் நேற்றைய நாளில் மகளிருக்கான உலக T20 போட்டிகளினுடைய மாபெரும் இறுதிப் போட்டி இங்கிலாந்தின் லோர்ட்ஸ் மைதானத்தில் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஆஸ்திரேலியா 7வது தடவையாக சாம்பியன் மகுடத்தை சூடியிருக்கிறது. வரலாற்றில் இந்த ICC மகளிர் T20 உலக கிண்ண போட்டிகளிலே 7 தடவைகள் ஆஸ்திரேலியா சாம்பியன் மகுடத்தை சூடியிருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. 2 இங்கிலாந்திடமும் 1 நியூசிலாந்திடமும் இருக்கிறது. இப்படி மகளிர் உலக கிண்ணம் என்றால் ஆஸ்திரேலியா ஒட்டுமொத்தமான ஆதிக்கமும் வந்துவிடும் என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். பெத் மூனி அரைச்சதம் அடித்தார். இந்த இவ்வாறான சாம்பியன் மகுடத்துக்கான இறுதிப் போட்டிகளிலே பெத் மூனி அடிக்கின்ற 3வது அரைச்சதமாக நேற்றைய அரைச்சதம் அமைந்திருந்தது. 150 ஓட்டங்களை இங்கிலாந்து பெற்றிருந்தது. இங்கிலாந்து மகளிர் அணி சொந்த மைதானத்திலே போட்டி இடம்பெற்ற காரணத்தால் அவர்கள் வெல்லுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் 150 என்கின்ற இலக்கை இவர்கள் இலகுவாக விரட்டி அடித்தார்கள் ஆஸ்திரேலிய மகளிர் அணியினர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் அதிகமான ஓட்டு எண்ணிக்கையை சேசிங் செய்த ஒரு வரலாற்று சாதனை இந்த போட்டியிலே இப்போதைய நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. ஏனென்றால் மகளிருக்கான T20 உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டிகளிலே எந்த ஒரு அணியும் 150க்கு மேற்பட்ட இலக்கை சேசிங் செய்தது கிடையாது. 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு ஆஸ்திரேலியா இந்த போட்டியிலே வெற்றியை பெற்றிருக்கிறதை கவனிக்கத்தக்கது. தொடர் நாயகி மற்றும் ஆட்ட நாயகி ஆகிய விருதுகளை பெத் மூனி பெற்றுக் கொண்டிருந்தார். 7 போட்டிகளில் 238 ஓட்டங்களை இவருக்கு பெற்றிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதே போன்று கால்பந்து உலக கிண்ண போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கால்பந்து உலக கிண்ண போட்டிகளில் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கியமான போட்டியிலே பிரேசில் அணி 5 முறை சாம்பியன் ஆகியிருந்த பிரேசில் அணி நோர்வே அணியிடம் தோற்று போய் வெளியேறியிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. நெய்மர் சர்வதேச கால்பந்து உலகிற்கு விடை கொடுப்பதாக நெய்மர் அறிவித்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஒரு விறுவிறுப்பான ஆட்டமாக இன்று நோர்வே மற்றும் பிரேசில் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் பார்க்கப்பட்டிருந்தது. இந்த ஆட்டத்தை பொறுத்தவரையில் 2-1 என்கின்ற அடிப்படையில் பிரேசில் தோற்று போயிருக்கிறது. நோர்வேக்கு ஏர்லிங் ஹாலாண்ட் மிகச் சிறப்பாக 80வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். பின்னர் இறுதி நேரத்திலும் கூட ஒரு கோல் அடித்திருந்தார். இதன் மூலமாகத்தான் பிரேசில் எதிரான போட்டியிலே நோர்வே வெற்றி பெற்று காலிறுதி ஆட்டத்துக்கு இப்போது நோர்வே சென்றிருக்கிறது. இதேபோன்று மெக்சிகோ மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி விறுவிறுப்பாக இடம்பெற்றிருந்தது. பெலிங்காம் ரியல் மேட்ரிட்டுக்காக ஆடுகின்ற வீரர் 2 நிமிட இடைவெளியில் 2 கோல்களை அடித்தார். மெக்சிகோ 2 கோல்கள் அடித்தாலும் இங்கிலாந்துக்கு ஒரு பெனால்டி வாய்ப்பும் கிடைத்தது. 3-2 என்கின்ற அடிப்படையில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. 80,000 சொந்த ரசிகர்களுக்கு மத்தியில் மெக்சிகோ தோற்று போயிருக்கிறது. மெக்சிகோ தங்களுடைய இந்த மைதானத்திலே மெக்சிகோ சிட்டி மைதானத்திலே விளையாடி இருக்கின்ற போட்டிகளை பொறுத்தவரையில் இவர்கள் 3வது தடவையாக தோற்று போயிருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. 90 ஆட்டங்களிலே இவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற 3வது தோல்வி இந்த தோல்வி. அப்படி என்றால் எவ்வளவு சிறப்பாக தங்களுடைய மைதானத்திலே மெக்சிகோ சிட்டி மைதானத்திலே மெக்சிகோ விளையாடி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஹாரி கேனுக்கு ஒரு பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. இதே மாதிரி எதிரணிக்கும் கூட ஒரு பெனால்டி வாய்ப்பு கிடைப்பதற்கு ஹாரி கேன் காரணமாக அமைந்தார். இறுதியில் 3-2 என்கின்ற அடிப்படையில் மெக்சிகோவை இங்கிலாந்து வீழ்த்தியிருக்கிறது. காலிறுதி ஆட்டத்தில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து அணிகள் முட்டி மோதப் போகின்றன.